நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சிரிக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது எல்லாத்துலயும் வந்து 100% கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா, பிரஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட திரு சரவணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். சார் வந்து மன்னார்குடியில இருந்து வந்திருக்காங்க. சார் 2022 முதன்முறையா நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மேல் தாடையில எல்லா பற்களுமே ரொம்ப பலவீனமா இருந்தது. கீழ்த்தாடையில முன்பற்கள் மட்டும் பலவீனமா இருந்தது. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுதும் 3D CT எக்ஸ்ரேல எலும்புகள் ரொம்பவே கரைஞ்சிருந்தது. சாருக்கு நம்ம மேல் தாடையில முழுவதுமா அனைத்து பற்களுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்திருக்கோம். கீழ்த்தாடையில முன்பற்கள் மட்டும் பண்ணிருந்தோம். முதல்ல சாருக்கு தற்காலிக பிக்சட் பற்கள் கொடுத்திருந்தோம். இப்போ டியூரபிள் பிக்சட் பற்கள் மாத்திருக்கோம். சாரோட இந்த 2 வருட இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஆரம்பத்தில் வந்து யூடியூப் பார்த்தா வந்து மேடத்தோட பார்த்து ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா பண்றாங்க, ஃப்ரெண்ட்லியா பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி கொஞ்சம் பாக்குறாங்க. எந்த ஒரு வழியும் கிடையாது. டாக்டர் பண்ணும்போது வந்து ஆப்ரேட்லாம் பண்ணும்போது இம்ப்ளான்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எல்லாமே தெரியுது, எந்த வழியும் இல்லாம ஃப்ரீயா வழி முடிச்சாங்க. வந்து ஒரு 5 நாள்லயே வந்து எனக்கு டெம்பரரி பற்கள் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடுறது பண்றது எல்லாமே வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப வந்து நிரந்தர பற்கள் வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கு. இப்ப சிரிக்கிறது, கொள்றது, சாப்பிடுறது எல்லாமே பக்காவா இருக்கு. பெஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கு இங்க. உங்க பேருக்கு தகுந்த மாதிரி பெஸ்டா இருக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பீடாவும் இருக்கு, ஸ்லோவா இல்ல. சொல்றபடி வந்து கரெக்டா அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து கரெக்டா பண்றாங்க. 5 டேஸ்னா 5 டேஸ், 6 டேஸ்னா 6 டேஸ்னு கரெக்டா பண்றாங்க. நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சிரிக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது எல்லாத்துலயும் வந்து 100% கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்பி வந்தா கரெக்டா இருக்கும். இது வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பல் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதுவும் நாங்க பேசி நேர்ல வரும்போது கூட எல்லா பல்லுமே ஒரே தடவை எடுக்கிறோம்னு சொல்லும்போது பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? பயப்பட அவசியமே இல்லை. ஒரு பல்லாம் சாதாரணமா எடுத்து பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நாள்ல 2 நாளே பண்ணிட்டு போயிடலாம். இங்க ஃபுல்லா பண்றதுக்கே பயப்படணும் அவசியம் கிடையாது. சாதாரண இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் அது பெயிண்ட் இருக்கு. பண்ணோம்னா மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது ஃபாலோ பண்ணோம்னா போதும், கிளியரா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பற்கள் நல்லா இருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்கு. இப்போ சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பிட்றதுல இந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நீங்க என்ன சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லாமே சாப்பிட்றேன். சாஃப்டான ஃபுட்டு, ஹார்டான ஃபுட்டு எதையுமே இது பண்ணலாம். கரும்பை தவிர பைக்கெல்லாம் சாப்பிட்றேன். கரும்பு மட்டும் ட்ரீட்மெண்ட்டை பயந்துக்கிட்டு ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பாக்கி எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்றேன். ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி நீங்க யூடியூப் பார்த்தப்போ நீங்களும் இந்த மாதிரி வந்து வீடியோ கொடுப்பீங்க, பேசுவீங்க நினைச்சீங்களா? இல்ல, நினைக்கல. நான் மேடத்தோட இதை பார்த்தா நான் வந்தேன். அவங்க பேசுனது இதெல்லாம் பிடிச்சிருந்தது. வந்து பேசின இப்போ காசு எல்லாம் கரெக்டா சொன்னாங்க. ஓரளவுக்கு கண்ணா நல்லா சொல்லல. அதனால ஒத்து வந்தது செஞ்சேன். சொன்னபடியே எல்லாம் கரெக்டாக. அப்புறம் உங்க டாக்டரும் நல்லபடியா பண்றாரு. எல்லாமே உங்களுக்கு 5 ஸ்டார் கொடுக்குற மாதிரி, மார்க் கொடுக்குற மாதிரி உங்க டாக்டர் வந்து கரெக்டான டைம்ல வந்து எல்லாம் நல்லா பண்ணி தராரு. பண்றதே தெரிய மாட்டேங்குது. பண்றதும் தெரிய மாட்டேங்குது, முடிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. அது மாதிரி உங்க டாக்டர் இவங்க இவ்வளவு எல்லா பிரான்ச்சஸ்லயுமே நல்லா பண்றாங்க. உங்க பிரான்ச்சஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். இங்க எப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்குன்னா கிடையாது. எல்லா இடத்துலயுமே நல்லா கவனிக்கிறாங்க. ஒரே மாதிரி கவனிக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சி. நன்றி. நிச்சயமா வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.